சென்னையில் வர்தா புயல் ஏற்படுத்திய பாதிப்புகளில் மரங்களுக்கு அடுத்த மிகப்பெரிய இழப்பு மின்கம்பங்கள். சுழன்றடித்த காற்றில் ஏராளமான மின்கம்பங்கள் அடியோடு சாய்ந்தன. இதனால் சென்னையில் மின் விநியோகம் தடைப்பட்டு பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டதோடு கடந்த 5 நாட்களாக தொலைத்தொடர்பு முற்றிலும் முடங்கியது. இது குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. கடந்த 12ஆம் தேதி சென்னையை தாக்கிய புயலில் மக்களின் அடிப்படை தேவையான மின் விநியோகம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. அரையாண்டு தேர்வுகள் தொடங்கும் நேரத்தில் மாணவர்களும் வீட்டு வேலைகளை செய்ய முடியாமல் குடும்ப தலைவிகளும் பெரும் பாதிப்பிற்கு உள்ளாகியுள்ளனர். எங்களுக்கு ஏரியாவில் கரண்ட் இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சமையல் பண்ண முடியல, அடிக்கடி கரண்ட் போயிடுது, பிள்ளைங்க படிக்க முடியல. அதனால் எங்களுக்கு ஒரு தொழில் செய்கிறோம், ஒரு மிக்சி ஓட முடியல, ஒன்றும் பண்ண முடியல. கொஞ்சம் ஏதாவது கரண்ட் ஏற்பாடு பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். சென்னை பெருநகரத்தில் மின் பிரச்சினை சரி செய்யப்பட்ட இடங்கள் மற்றும் அடிக்கடி மின்தடை ஏற்படும் இடங்களை குறித்து காட்டுகிறது இந்த வரைபடம். சென்னையில் மின் விநியோகம் சரி செய்யப்பட்ட இடங்கள்: நுங்கம்பாக்கம், தீநகர், ஆயிரம் விளக்கு, ராயபுரம், திருவல்லிக்கேணி, ராயப்பேட்டை, அடையாறு, திருவான்மியூர், கிண்டி, சைதாப்பேட்டை. மேலும் அடிக்கடி மின்சார பிரச்சனை ஏற்படும் இடங்கள் மதுரவாயல், நெற்குன்றம், அயனாவரம், கொளத்தூர், ஆலந்தூர், பழவந்தாங்கல், பல்லாவரம் மற்றும் தாம்பரம். இன்னும் மின் விநியோகம் சீரமைக்கப்படாத இடங்கள்: மேடவாக்கம், அனகாபுத்தூர், வண்டலூர், செம்பாக்கம், போரூர், காமராஜபுரம், பள்ளிக்கரணை. தமிழகத்தின் தற்போதைய மின் தேவை சுமார் 13,000 மெகாவாட் ஆகும். அதில் சென்னைக்கு மட்டும் 1800 மெகாவாட் மின் தேவை உள்ளது. சென்னைக்கு தேவையான மின்சாரம் வள்ளூர், கல்பாக்கம் மற்றும் நெய்வேலி உள்ளிட்ட மின் நிலையங்களிலிருந்து பெறப்படுகிறது. இயற்கை பேரிடர் ஏற்படும் சென்னை போன்ற இடங்களில் புறநகர் பகுதியிலும் மின்தடங்களை பூமிக்கு அடியில் பதிப்பதே நிரந்தர தீர்வு. சென்னை மின்வாரிய ஊழியர்கள் மட்டுமல்லாது தமிழகத்தின் பிற மாவட்டங்களில் இருந்தும் ஆந்திர மாநிலத்திலிருந்தும் சுமார் 3000 மின்வாரிய ஊழியர்கள் வரவழைக்கப்பட்டு மின் விநியோகத்தை சீரமைக்கும் பணி போர்க்கால அடிப்படையில் நடைபெற்று வருவதாக கூறுகிறார் சேவியர். வெளி மாவட்டங்களிலிருந்து ஏறக்குறைய 3000 தொழிலாளர்கள் வரவழைக்கப்பட்டு இன்று மின்சாரத்தை சரிவர செய்வதற்கு இங்கே முனைப்போடு செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் இந்த மின்சார வாரியம். இருந்தாலும் இங்கே தொழிலாளர்கள் பற்றாக்குறை இருப்பதனால் சென்னையில் இன்னும் கொஞ்சம் தொழிலாளர்கள் அமர்த்தி இருந்தால் கொஞ்சம் இன்னும் வேகப்படுத்தியிருக்க முடியும். சென்னை போன்ற பெருநகரங்கள் புயல், வெள்ளம் போன்ற பாதிப்புகளால் மின்சார பிரச்சனை என்பது பெரும் பாதிப்பாகவே உள்ளது. இதற்கு நிரந்தர தீர்வாக மின்சாரங்களை கொண்டு செல்லும் வழித்தடங்களை பூமிக்கு அடியில் புதைக்க வேண்டும் என்பதே பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது. ஒளிப்பதிவாளர் கருணாகருடன் சிவராமன், நியூஸ் 18 தமிழ்நாடு.